வணக்கம் மக்களே. ஸ்கெட்ச் திமுகவுக்கு தான் போட்டார் அமித்ஷா அவர்கள். ஆனால் எடப்பாடிக்கு எதிராக திரும்பிருச்சே குசியில் ஓபிஎஸ். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. திமுகவுக்கு எதிராக மிக வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என நினைக்கிறார் பாஜக மூத்த தலைவரான அமித்ஷா அவர்கள். அதிமுக அணிகள் மட்டுமல்லாதது தமிழகத்தின் பல்வேறு கட்சிகளையும் இணைத்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க தீவிர முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அமித்ஷா ஓபிஎஸ்ஐ சந்தித்ததால் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை சமாளிக்கும் வகையில் தமிழக வருகையின் போது அமித்ஷா அவர்கள் பல்வேறு முக்கிய முடிவுகளை அறிவிப்பார் என்று பாஜகவினர் தெரிவிக்கின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் கூட்டணி அரசியலில் பெரிய மாற்றங்கள் உருவாகும் சூழல் உள்ளது. குறிப்பாக திமுகவுக்கு கடும் போட்டி கொடுக்க வேண்டும் என்ற இலக்குடன் பாஜக முழுமையான திட்டமிடலை மேற்கொண்டு வருகிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக போட்டியிட்டது. பல்வேறு தொகுதிகளில் இவ்விரு கட்சிகளும் சேர்ந்து பெற்ற வாக்குகளை விட திமுக குறைவான வாக்குகளை பெற்றிருந்தாலும் வாக்குகள் பிரிந்ததால் திமுக வெற்றி பெற்றது. இந்த நிலை மீண்டும் நிகழக்கூடாது என்ற எண்ணமே பாஜக உயர்மட்ட தலைவர்களின் எண்ணமாக உள்ளது. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியை விரிவுபடுத்தி வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அமித்ஷா அவர்கள் தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுக வாக்குகள் சிதறாமல் ஒரே குடையின் கீழ் திரண்டு வர வேண்டும் என்பதையே அவர் முதன்மை இலக்காக வைத்துள்ளார். தற்போது அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் பல காரணங்களால் சிதறக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக பாஜக மதிப்பீடு செய்து வருகிறது. இதை தடுக்கும் வகையில் முக்கிய பிரிவு மற்றும் சிறு கட்சிகளையும் கூட்டணியில் சேர்க்கும் முயற்சிகள் நடப்பதாகவும் வட்டாரங்கள் கூறுகின்றன. இதற்கிடையில் ஓபிஎஸ்ஐ அமித்ஷாவை சந்தித்தது பாஜக அதிமுக உறவில் சிக்கலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ்ஐ தனியாக சந்தித்தது குறித்து பழனிசாமி அதிருப்தியில் உள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன. இந்த சூழ்நிலையை சமாளிக்க வேண்டும் என்பதற்காகவே ஓபிஎஸ் மற்றும் பழனிசாமி பிரச்சனைக்கு முடிவு கட்டும் திட்டத்தை அமித்ஷா அவர்கள் வகுத்துள்ளார் எனவும் தகவல்கள் கூறுகின்றன. மேலும் 2026 திமுகவுக்கு டஃப் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருப்பதாக பாஜக கருதுகிறது. விஜயின் தமிழக வெற்றி கழகமும் அதிமுக பிரிவுகளும் காங்கிரஸ் மற்றும் திமுக உறவுகளில் தோன்றும் புதிய மாற்றங்களும் தமிழக அரசியலை அதிக போட்டியை கொண்டதாக மாற்றியுள்ளன. இதனால் 2026 தேர்தல் கூட்டணி கணக்குகள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. அமித்ஷா தமிழகம் வரும்போது அனைத்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும் முடித்து திமுகவுக்கு எதிரான பெரிய கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்கின்றனர் பாஜக வட்டத்தினர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.